அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 16ஆம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் அத்தியாயம் 6 பகிர்வு பற்றிய ஆய்வு டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் அப்படிங்கிற பாடத்திலிருந்து இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாடு மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாடு. திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு த பிரைஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் டிட்டர்மைன்டு. அதாவது இந்த கோட்பாடு பல்வேறு உற்பத்தி காரணிகளுக்கு எவ்வாறு விலைகளை நிர்ணயிப்பது என இக்கோட்பாடானது விளக்குகிறது. பல்வேறு உற்பத்தி காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவை என்னென்ன அப்படின்னா நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இந்த காரணிகளுக்கு எவ்வாறு விலை தீர்மானிப்பது அப்படிங்கிறத விளக்கக்கூடியது தான் இந்த கோட்பாடு. திஸ் தியரி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜெனரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது இந்த கோட்பாடு காரணிகளினுடைய பொது பகிர்வு கோட்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. சரியா? எடுகோள்கள், அதாவது அசம்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஹோமோஜீனியஸ். அதாவது அனைத்து காரணிகளும் ஒருமித்த தன்மை கொண்டவை. அதாவது காரணிகளுக்கு இடையே எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்றோம். there is a full employment of factors. அதாவது முழு வேலை நிலை நிலவுகிறது அப்படின்னு சொல்றோம். this theory is applicable only in the long run. அதாவது இந்த விதியானது நீண்ட காலத்திற்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. there is a perfect competition both in factor market and product market. அதாவது பண்டங்கள் அங்காடியிலும் காரணிகள் இங்காடியிலும் நிறைவு போட்டி நிலவுகிறது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் அடிப்படையில் தான் இந்த விதியானது செயல்படுகிறது. இறுதிநிலை உற்பத்தி திறன் என்பது ஓர் அலகு கூடுதல் காரணியை உற்பத்தியில் அமர்த்துவதால் மொத்த உற்பத்தியில் ஏற்படுகின்ற கூடுதல் மாற்றமே ஆகும். இந்த இறுதிநிலை உற்பத்தியை எம்பிபி, விஎம்பி மற்றும் எம்ஆர்பி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எம்பிபி அப்படின்னா மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட், அதாவது இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தி. விஎம்பி அப்படின்னு சொன்னா இறுதிநிலை உற்பத்தி மதிப்பு, அதாவது வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட். அதாவது விஎம்பி இஸ் ஈக்குவல் டு எம்பிபி இன்டு பிரைஸ். எம்ஆர்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறுதிநிலை வருவாய் உற்பத்தி, அதாவது மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எம்ஆர்பி இஸ் ஈக்குவல் டு எம்பிபி இன்டு பிரைஸ். அப்போ எம்ஆர்பி இஸ் ஈக்குவல் டு விஎம்பி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சிட்ட பிறகு தான் இதனுடைய விளக்கத்தை நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். கோட்பாட்டின் விளக்கம். இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டின்படி ஒவ்வொரு உற்பத்தி காரணியும் அதனுடைய இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கு ஏற்ப வெகுமதி பெறும். காரணியின் உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும் பொழுது அதன் வெகுமதி அதிகமாக இருக்கும். ஓர் உற்பத்தியாளர் காரணியின் விலை அதன் இறுதிநிலை வருவாய் உற்பத்திக்கு சமமாகும் வரை கூடுதல் காரணிகளை பணியில் அமர்த்தி லாபம் அடைகிறார். நிறைவு போட்டியில் இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாடு அப்படிங்கிறத நம்ம ஒரு வரைபடத்தின் மூலமாக விளக்கலாம். இப்போ எக்ஸ் அச்சில் காரணி அலகுகள், ஒய் அச்சில் காரணி விலை மற்றும் வருவாய் உற்பத்தி. இது நிறைவு போட்டிங்கிறதுனால இறுதிநிலை காரணி செலவும் சராசரி காரணி செலவும் சமமாக இருக்கும். அதனால அது ரெண்டும் இணைந்து ஒரே கோடாக இருக்கும். இது ஏஆர்பி, அதாவது ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட், சராசரி வருவாய் உற்பத்தி.
இது இறுதிநிலை வருவாய் உற்பத்தி எம்ஆர்பி. இந்த எம்ஆர்பியும் எம்எஃப்சியும் Q அப்படிங்கிற புள்ளியில் சமநிலையில் இருக்கும். அந்த நிலையில தான் ஒரு உற்பத்தியாளர் தன்னுடைய காரணி அளவுகளை ON அளவுக்கு என்ன பண்ணுவார், பணியில் அமர்த்துவார். என்ன விலையில் அமர்த்துவார் அப்படின்னா OP அப்படிங்கிறது. அதாவது OP விலையில் ON அளவு காரணிகளை அவர் பணி அமர்த்தி தன்னுடைய உற்பத்தியில் அதிக லாபத்தை காண்பார். இந்த ON தவிர ONக்கு வலது பக்கமாக என்ன பண்ண மாட்டார், காரணி அளவுகளை கூட்ட மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால் காரணிகளினுடைய இறுதிநிலை செலவானது இறுதிநிலை வருவாய் உற்பத்தியை விட அதிகமாக இருக்கும். அது உற்பத்தியாளருக்கு நஷ்டத்தை கொடுக்கும். அதனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் ON அளவு தான் என்ன பண்ணுவார், காரணிகளை பணியில் அமர்த்துவார். அதற்கு பிறகு எந்த காரணியும் அவர் பணியில் அமர்த்த மாட்டார். எனவே நிறைவு போட்டியில் இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாடு என்ன விளக்குகிறது அப்படின்னா, ஒவ்வொரு காரணியும் அதனுடைய இறுதிநிலை உற்பத்திற்கு சமமாக வருவாயை பெறும் அப்படிங்கிறத தான் இந்த வரைபடத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் வேறு சில கான்செப்டுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.